இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து உங்களுக்கு வந்து வாங்கி தரேன்னு சொல்றாங்க. இனிஷியலாக என்ன சொல்லுவாங்க, வெரிஃபிகேஷன் சார்ஜஸ், பேப்பர் ஒர்க்கு, இதுக்கெல்லாம் வந்து சில லட்சங்கள் செலவாகும். பல கோடிகளுக்கு சில லட்சங்கள் செலவாகும். அந்த சில லட்சங்களை கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து மாதிரி அவங்க இது வரைக்கும் யாருக்கும் சக்சஸ்ஃபுல்லா லோன் எடுத்து கொடுத்த மாதிரி இல்ல. லோன் எடுத்து கொடுப்பதாக சொல்லி சில பல லட்சங்களை வாங்கி இவங்க ஸ்வாகா பண்ணிட்டாங்க. கிளைண்ட்ஸுக்கு எதுவுமே கிடைக்கல, நம்ம ஏமாந்துட்டோங்கிறது வெளியில தெரிஞ்ச அது பிரச்சனை அப்படிங்கறதுனால அவங்கவுங்க சைலண்டா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்க எங்களுடைய ரிப்போர்ட்டை நாங்க கொடுக்குறோம். யாராவது வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா எந்தவித ஆதாயமும் இல்லாமல் யாருமே எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு ஷூரிட்டி இல்லாம பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? அதனால நீங்க வந்து யாராவது உங்களுக்கு செய்து தரேன்னு சொன்னாங்கன்னா, கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு தகவல் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது எல்லாருமே பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏமாந்து போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. உஷாராயிருன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏமாறுகிறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றவன் இருந்துகிட்டே தான் இருப்பான். ஸோ நமக்கு வேணுங்கிற விஷயங்களை நாம் வந்து உஷாராக இருந்து பழகிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போகிறீங்கன்னா உடனே போயிட மாட்டீங்க. ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டோ ஒரு ஆர்த்தோ டாக்டர்கிட்டே போகணுன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட விசாரிப்பீங்க. இந்த டாக்டர் நல்ல டாக்டரா, இவர் வந்து நல்லா பார்க்குறாரா, கைராசிக்காரரா, இந்த மாதிரிலாம் விசாரிப்பீங்க. ஸோ எந்த ஒரு செயலை செய்யும் போதும் நம்ம விசாரிக்கிறோம் இல்லையா? இந்த பண விஷயத்தில் மட்டும் நம்ம செய்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னது சொல்றது, இலைமறைவாக காய் மறைவாகன்ற மாதிரி எல்லாத்தையும் மறைச்சு நீங்க பண்றீங்க. அப்படி பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறாங்க. என்னுடைய துப்பறியும் நிறுவனத்துக்கு இந்த மாதிரியான கேசஸ் நிறைய வந்திருக்கு. இப்போ இந்த துப்பறியும் நிறுவனத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நிறுவனத்துக்கு ஒருத்தவங்க வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு crores கணக்குல லோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி யாருக்காவது வாங்கி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எங்களுக்கு நீங்க பார்த்து அவங்களுடைய உண்மைத்தன்மையை எங்களுக்கு கண்டறிஞ்சு சொல்ல முடியுமான்னு தான் வந்து கேஸ் கொடுத்தாங்க. இது வந்து நாங்கள் வந்து ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி இந்த கேஸை நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா என் பசங்களாம் சின்ன சின்ன பசங்க, எங்கள் நாய்க்குட்டியெல்லாம் கூட இந்த கேஸில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து எப்படின்னா அந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறவங்க. ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு வந்து ஷியூரிட்டியே இல்லாமல் நான் வந்து லோன் வாங்கி தருவேன். crores கணக்கில் அவங்க சொல்கிற அமௌண்ட் இருக்கும். உடனே இவங்களும் அப்படியே பயங்கர ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஆசையில் நம்ம யாருக்கும் இதை பற்றி தெரிய வைக்கக்கூடாது, அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் போயிடக்கூடாது, நமக்கு மட்டும்தான் இது கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, யார்கிட்டையுமே சொல்லாமல் போய் லோனை வந்து வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது லோன் வாங்கிறதுக்கான எல்லா ஆயத்த பணிகளையும் செய்வாங்க. ஸோ இதில் எப்படி ஏமாறுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய்களை வந்து உங்களுக்கு வந்து வாங்கி தரேன்னு சொல்றாங்க. இனிஷியலாக என்ன சொல்லுவாங்க, வெரிஃபிகேஷன் சார்ஜஸ், பேப்பர் ஒர்க்கு, இதுக்கெல்லாம் வந்து சில லட்சங்கள் செலவாகும். பல கோடிகளுக்கு சில லட்சங்கள் செலவாகும். அந்த சில லட்சங்களை கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பண்ணி உங்களுக்கு வந்து லோனை வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். பெரிய தொகை லோனு வித்தவுட் ஷூரிட்டி, நீங்கள் எதுவுமே உங்கள் நிலத்தையோ எதுவுமே நீங்கள் வைக்க வேண்டாம், உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறாரு, நான் அவரை நம்பலாமா, அவர் இது வரைக்கும் யாருக்காவது இந்த மாதிரி லோன் வாங்கி கொடுத்துருக்காரா அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் எங்களுக்கு கண்டறிஞ்சு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த கேஸை வந்து துப்பு துலக்க ஆரம்பித்தோம். இவங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய அட்ரஸ் கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸை விசாரிக்கும் போது பார்த்தா அவ்வளோ பெரிய வீட்டை ஒரு ஈசிஆர் ரோட்டில் அவங்க வந்து வாடகைக்கு எடுத்து தான் அவங்க தங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பகட்டான ஒரு பிம்பத்தை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அவங்க இத்தனை வேலையாட்கள், இத்தனை பேர் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, எனக்கு கீழே இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கி இந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ வரவங்க எல்லாருமே, ஓ பரவாயில்லப்பா, இவங்க கொஞ்சம் பெரிய ஆள் தான், இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோனெல்லாம் அரேஞ்ச் பண்ண தர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்க இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வந்து போய் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம். ஸ்டடி பண்ணி ஒரு கேஸ் ரிப்போர்ட்டாக நாங்கள் எடுத்து கொடுத்தோம். இந்த மாதிரி அவங்க இது வரைக்கும் யாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக லோன் எடுத்து கொடுத்த மாதிரி இல்லை. லோன் எடுத்து கொடுப்பதாக சொல்லி சில பல லட்சங்களை வாங்கி இவங்க ஸ்வாகா பண்ணிட்டாங்க.
கிளைண்ட்ஸுக்கு எதுவுமே கிடைக்கல, நம்ம ஏமாந்துட்டோங்கிறது வெளியில் தெரிஞ்சால் அது பிரச்சனை அப்படிங்கிறனால அவங்கவுங்க சைலண்ட்டாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய ரிப்போர்ட்டை நாங்கள் கொடுக்குறோம். இந்த ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து நான் சொல்கிறது வந்து இது ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி பண்ணோம் இல்லைங்களா, திரும்பியும் 5 வருடங்கள் கழித்து இதே லேடியை பற்றி இன்னொரு வாட்டி என்கொயரி எங்களுக்கு வருது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த லேடி இன்னும் ஃபீல்டில் இருந்துகிட்டு இருக்காங்க, ஏமாற்றிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது. நாங்களே இருமுறை அந்த லேடியை நாங்கள் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரீசெண்ட் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி அதே லேடியை பற்றி செய்தித்தாள்களிலும் நம்மளுடைய நியூஸ் சேனல்கள்லையுமே நான் வந்து பார்த்தேன், அவங்க ஏமாத்தினதை வந்து நான் பார்த்தேன். ஸோ இந்த விஷயத்தை ஏன் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, யாராவது வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா எந்தவித ஆதாயமும் இல்லாமல் யாருமே எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு ஷூரிட்டி இல்லாமல் பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? அதனால் நீங்கள் வந்து யாராவது உங்களுக்கு செய்து தரேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால முடியுமா முடியாதாங்கிறத பாருங்கள். அதுவும் இல்லாமல் நமக்கு பேராசைங்க, ஷூரிட்டி இல்லாமல் யாருங்க தருவா? ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்த ஆராய்ஞ்சு நீங்கள் அந்த விஷயத்தில் இறங்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆன்லைன் இது வந்து நேரடியாக அவங்க கூட பேசி ஏமாறுறது, ஆன்லைன் சீட்டிங்கும் இருக்கும். நிறைய உங்களுக்கு இப்போ எல்லாருமே வருது. உங்களுடைய மொபைல் எடுத்திங்கன்னா வரும், பார்ட் டைம் ஜாப் தேவையா, வீட்டில் இருந்தபடியே வேலை செய்யலாம், உங்களுக்கு வந்து மாதம் 20,000 50,000 ரூபாய் வரை கிடைக்கும் அப்படின்லாம் நிறைய வாட்ஸ்அப் செய்திகள் வரும். எனக்கே கூட நிறைய வந்திருக்குது. இது வந்து ஆக்சுவலாக பார்க்கும்போது பயங்கர டெம்ப்டிங்காக இருக்கும். ஐயோ நம்ம பெருசாக வேலை செய்ய வேண்டியதில்லை, பட் நமக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது மாதிரியும் நான் ஒரு கேஸ் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து லைக்ஸ் போடுங்க, நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு காசு கொடுக்கலான்னுவாங்க. இது மாதிரி ஒருத்தர் வந்து என்னை அப்ரோச் பண்ணவங்க. ஃபஸ்ட்டு 1500 ரூபாய், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து 3000 ரூபாய், 3000 ரூபாயிலேருந்து 6000 ரூபாய், டபுளாக அப்படியே போக அவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் சொன்னால் நீங்கள் ஏன் இதில் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கக்கூடாது, நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,00,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு மாதத்தில் கிடச்சிடும்னு சொன்னோன்னே இவங்க 50,000 ரூபாய் போடுறாங்க. 50,000 ரூபாய் போட்டோன்னா 1,00,000 ரூபாய் கிடைக்குது. ஸோ இப்படியே இன்க்ரீஸ் பண்ணி இந்த அம்மா வந்து 7 lakhs வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. 7 lakhs இன்வெஸ்ட் பண்ண உடனே அவங்க வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அவங்கள பேச முடியல, அவங்களோட பேச முடியல, ஏன்னா ஆன்லைன் தானே, எல்லாமே ஃபோன் கால்ஸ், அவங்களோட பேச முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ அந்த ஏமாற்றத்தில் அவங்க எங்கிட்ட வந்தாங்க. அப்போது அவங்க பேச அந்த இந்த திருட்டு தொழிலை நடத்தக்கூடிய அந்த நபர் வந்து இந்த லேடி மேலே ஒரு ஈர்ப்பு வந்து, நீங்கள் வந்துடுங்க உங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசணுன்னே நாங்கள் வந்து அதில் களத்தில் இறங்கி இந்த ஆள் வந்து ஏன்னா இவங்களுடைய ஃபுல் சீக்ரெட் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது தான். இப்போ பணத்தை விட அவன் வந்து அவங்ககிட்ட நம்ம வேறு விதத்தில் சிக்கியிருக்கோமாங்கிறது தெரியணுங்கிறது தான் அந்த லேடிக்கு வந்தது. ஸோ நம்ம போய் அவனை வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லி இந்த லேடி அங்கே போய் நிற்க சொல்லி அவனை யார் என்ன ஏதுன்னு பார்த்துனாங்க. அவன் வந்து ஏன்னா அவன் வந்து மறைவில் தான் இருப்பான், வெளியில் வந்து வரமாட்டான், ஏன்னா அவன் ஏமாற்றக்கூடியவன். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும். இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வந்து தினமும் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் நம்ம ஏமாறத்து தயாராக இருந்தாலும் நம்மளை ஏமாத்துறதுக்கான ஆளுகள் நிறைய இருக்க தான் செய்வாங்க. நம்ம தான் உஷாராக இருக்கணும். அதனால நீங்கள் எல்லோரும் ஒரு விழிப்புணர்வோடு என்றைக்குமே வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு விஷயம் வந்து நம்மக்கிட்ட தங்கியிருக்கும். கஷ்டப்படாமல் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு வரணும் அப்படிங்கிறது எண்ணத்தையே முதல்ல விட்டுறணும். அதாவது கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பலன் வந்து கண்டிப்பாக நமக்கு பிற்காலத்தில் கிடைக்கும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அதுக்குடைய பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறோம்னு நினச்சிட்டு அப்படியே ஒரு கொஞ்ச நேரத்தில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து நிறைய வந்து மக்களிடையே வந்துருச்சு. அந்த மாதிரியான நோக்கங்களை விட்டுட்டு நாம் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத நம்ம மனசில் கொண்டு யார்கிட்டையும் போய் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.